காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, டாக்டர் மாரியப்பன், காது மூக்கு தொண்டை சிகிச்சை நிபுணர் அவர்களின் 2வது நிகழ்ச்சி தொடர்கிறது. சொல்லும்போது சொன்னீங்க, இந்த மாதிரி ஆரோக்கியமா இருந்து முதுமை அடைந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு. இப்போ வேற மாதிரி ஆரோக்கிய குறை ஆல்ரெடி இருக்கு, சுகரு, பிபி இதெல்லாம் இருக்குன்னா இது நம்மளோட காது கேட்கும் திறன் எல்லாம் ஏதாவது பாதிக்குமா சார்? நல்ல கேள்வி. இதிலே ஹைப்பர் டென்ஷன், இந்த ரத்த அழுத்தம், உயர் ரத்த அழுத்தம் என்று கூறக்கூடிய வியாதிக்கு உட்கொள்ளக்கூடிய மருந்துகள், நாம் அதில் சில தரப்பட்ட மருந்துகள் மாத்திரம் இந்த இரத்த குழாய்களை விரிவடைய செய்து நம்முடைய இரத்த அழுத்தத்தை குறைக்கின்ற மாதிரி மருந்துகள் எடுத்துக்கொள்வதால் நாம் வெகு நேரம் அமர்ந்து விட்டு எழுந்திருக்கிறோம் என்றால் அந்த இரத்த நாளங்கள் விரிவடைவதால் காலிலிருந்து தலைக்கு இதயத்துக்கு ரத்தம் செல்லக்கூடிய வேகம் குறையும். அது திடீரென்று எழுந்திருக்கும் போது அந்த ரத்தம் கீழேயே சிறிது நேரம் தங்கிவிடுவதால் இயல்பாக தலை சுற்றல் வருவதுண்டு. இதனை நாம் ஹைப்போடென்சிவ் வெர்டிகோ என்று சொல்வோம். பொசிஷனல் ஹைப்போடென்ஷன் என்று அழைப்போம். இதனாலும் வரலாம். சர்க்கரை வியாதியினால் செவி, நாம் சொன்னோம் அல்லவா, இயல்பாகவே மூப்பின் காரணமாக அந்த செல்களின் எண்ணிக்கை குறையும் என்று. ஆனால் சர்க்கரை வியாதி வந்துவிட்டால் அது துரிதப்படுத்தப்படும். சர்க்கரை வியாதியினால் அது துரிதப்படுத்தப்படும். அது அல்லாமல் ஒலி மாசு நமது கட்டுப்பாட்டில் இல்லை. அது நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லா இடங்களிலும் ஒலிபெருக்குகளின் மூலம் பாடல்கள் மற்றும் மற்ற எல்லாம் நடக்கின்றன. அது நமது கட்டுப்பாடில் இல்லை. ஆனால் இன்றைய இளைய சமுதாயத்தினர் அவர்களுக்கு விருப்பமான இசையை நுண் ஒலிபெருக்கிகளை செவிக்குள் வைத்துக் கொண்டு வெகு நேரம் அதை உபயோகப்படுத்துவதால் நம்முடைய கேள்வித்திறன் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இவர்கள் எல்லாம் மூப்படையும் போது வெகு சீக்கிரமாகவே அந்த இதை பெற்று விடுகிறார்கள். அதனால் அதை நாம் குறைத்துக் கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய காரணங்களில் இது ஒன்று. நன்றி சார். இப்போ சர்க்கரை நோய், பிரஷர் இதெல்லாமும் எப்படி நம்ம காது நரம்புகளை பாதிக்கும் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. சில வயதானவர்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே சில பேருக்கு காதுல இருந்து நீர் வழிதல், அதாவது சீழ் மாதிரி வழிதல் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை சொல்றாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்றது எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். காதில் இருந்து சீவு வருவது அனைத்து
வயதிலும் வரும். இதில் இளமையிலேயே வரக்கூடியதும் உண்டு. முதுமை காரணமாக வரக்கூடியது என்றால் அது ஒன்றுதான் இருக்கிறது. அது அதன் பெயர் நாம் ஒரு வெகு எளிதில் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாகும். அதை மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா என்று ஆங்கிலத்தில் பகர்வார்கள். அது மெலிக்னன்ட் என்றால் அது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை இங்கு பயன்படுத்துகிறார்கள். ஆனால் இது புற்றுநோய் சம்பந்தப்பட்டது அல்ல. இதை ஏன் பயன்படுத்துகிறார்கள் என்றால் புற்றுநோயை போலவே சிகிச்சைக்கு கடினமானது. அதனால் இதனை மெலிக்னன்ட் ஆர்டைட்டிஸ் எக்ஸ்டர்னா, அதாவது வெளிச்செவியில் நமக்கு சாதாரணமாக இயற்கையிலேயே இருக்கக்கூடிய கிருமிகள், நோய் விளைவிக்காத கிருமிகள், நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடும்போது, வயது ஆகுவதனால், மூப்பினால், அல்லது சர்க்கரை வியாதியினால், அல்லது ஏதாவது மாற்றுறுப்பு அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்தியை குறைக்கின்ற மருந்துகள் உட்கொள்வதனால் நம்முடைய உடல் எதிர்ப்பு குறையும் போது அந்த விதமான அந்த வெளிச்செவியில் உள்ள தோலில் இது ரணமாகி அப்படியே சிறிது சிறிதாக அரித்து அது மிகவும் வலியுடன் கூடிய ஒரு சிறிய சீவு வருவது போல ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இது எலும்பையும் அரிக்கக்கூடியது. எலும்பை அரித்து மிக வேகமாக முக நரம்புகளையும் பாதிக்கலாம். இந்த கிருமியானது அந்த எலும்பை அரிப்பதன் மூலம் மூளைக்கும் சென்று மெனிஞ்சைட்டிஸ் மற்ற மூளை இன்ஃபெக்ஷனையும் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுபோல முதுமை அடையும் போது நாம் வாயை திறந்து மூடுகின்ற அந்த ஜாயிண்ட் ஒன்று இருக்கிறது. தாடை எலும்பும் அந்த செவி எலும்பும் அதில் அந்த ஜாயிண்ட்லே பங்கெடுக்கின்றன. அதிலே வழக்கமாக வருகின்ற ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லுவார்கள், மூட்டு அழற்சி. அந்த மூட்டு அழற்சி கால் முழங்காலில் வருகிறது அல்லவா, அதுபோலவே இந்த டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் என்று சொல்லுகின்ற அந்த ஜாயிண்ட்டும் வயதடைவதனால் தேய்ந்து போய் அங்கே வலி வருவதற்கு மிகுந்த காரணமாகிறது. டெம்பரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் ஆர்த்ரைட்டிஸ் என்று கூறுவார்கள். ஆனால் முதிர்வடையும் போது நாம் எதை தவிர்க்க வேண்டும் என்றால், செவியில் கூர்மையான எதையாவது விட்டு செவியை சொறிவது அல்லது செவியில் இருக்கின்ற அழுக்கை நாம் எடுப்போம் என்று நாமே அதை செய்ய நினைப்பது. இதன் காரணமாக அங்கே செவியில் சிறிய ஒரு அரிப்பு ஏற்பட்டு அந்த தோலில் சிறிய காயம் ஏற்பட்டாலும் அது பெரிதாவதற்கு ஏதுவாகிறது. நன்றி சார். இதுவரைக்கும் நம்ம வயதாகிறதுனால இல்ல மற்ற பக்க நோய்கள் இருக்கிறதுனால காதுகள்ல ஏற்படுற பிரச்சனைகள் பத்தி நீங்க எங்களுக்கு தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.